வணக்கம். திரையரங்கம் அன்டில் டான். இது ஒரு ஹாலிவுட் திரைப்படம். இந்த படத்தை இயக்கியிருப்பவர் டேவிட் எஃப் சான்பெர்க். இந்த திரைப்படம் 2015ஆம் வருடம் உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ கேமை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டது. அந்த வீடியோ கேமை தயாரித்த பட நிறுவனம் பிளே ஸ்டேஷன் ஸ்டுடியோஸ். இதே பெயரில்தான் அந்த வீடியோ கேம் தயாரிக்கப்பட்டது. இந்த திரைப்படம் திடுக்கிடும் சம்பவங்களை கொண்ட ஒரு ஹாரர் திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய கதையையும் திரைக்கதையையும் உருவாக்கி இருப்பவர்கள் கேரி டாபர்மேன், பிளேர் பட்லர். சோனி பிக்சர்ஸ் இந்த திரைப்படத்தை உலகமெங்கும் திரைக்கு கொண்டு வந்திருக்கிறது. இந்த படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலே ஒரு புதை சேறு அப்படின்றோம்ல, செடி கொடிகள்லாம் அடர்ந்த ஒரு காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு புதை சேறு, ஆழமான ஒரு குழிக்குள்ளேருந்து ஒரு சிறுமி வெளியே எந்திரிச்சு வருவாள். வெளியே வந்த பிறகு ஒரு மனிதன் அவளை பலமாக தாக்குவான். தாக்கப்பட்ட பிறகு அந்த சிறுமியினுடைய அவலக்குரல் கேட்கும். அதற்கு பிறகு என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறணும். என்ன அப்படின்னா, அந்த தாக்கப்பட்ட சிறுமி இருக்கால, அவள் பேர் மெலானி. அவளுடைய சகோதரி அக்கா குளோவர். இப்போ குளோவர் தன் தங்கச்சியை காணாமல் போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை இப்போ தேடி எங்கு செல்வது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தங்கையை தேடி பயணிப்பது என்ற முடிவுக்கு அவள் வர்றா. அப்போ தன்னுடைய நண்பர்கள், தோழிகள் அவங்களையும் கூட அழைச்சிக்கிறா. அனைவரும் ஒரு காரில் பயணம் செஞ்சு அந்த காணாமல் போன சிறுமியை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்குகிறார்கள். அவளுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய தோழிகள் இருவர். மெகான் அப்படின்றது ஒரு இளம்பெண்ணுடைய பேர், இன்னும் ஒரு இளம்பெண்ணுடைய பேர் நீனா. அதே போல் 2 ஆண் நண்பர்கள், அவங்களுடைய பேர் ஆப், இன்னொருத்தன் பேர் மேக்ஸ். இந்த 5 பேரும் சேர்ந்து பயணித்து எப்படியாவது மெலானியை கண்டுபிடித்தோட வேண்டும் என்ற எண்ணத்துடன் பயணம் செஞ்சு போகிறாங்க. போகிற வழியில் இவங்க ஒரு இடத்துல ஹில் அப்படின்ற ஒரு ஆளை சந்திக்கிறாங்க. அந்த ஹில்ன்ற மனிதர் கொடுத்த ஒரு ஆலோசனையின்படி இவர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு செல்கிறார்கள். அந்த இடம் ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி, குளோர் வேலி அப்படின்றது அந்த இடத்தினுடைய பேர். அங்கே சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு சுரங்கம் இருந்தது. அந்த சுரங்கம் லேண்ட்ஸ்லைடு இதெல்லாம் உண்டாகி அந்த சுரங்கம் மண்ணுக்கு கீழே புதைந்து விட்டது. அதில் ஆயிரக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க. அப்படி இறந்திருக்கக்கூடிய அந்த நிலையில் அதுக்கு பிறகு அந்த பகுதியில் மக்களே யாரும் போகிறதே இல்லை. அங்கே பொதுவாக இறந்த உருவங்கள் அலைகின்றன, இறந்த மனிதர்களுடைய ஆவிகள் அலைகின்றன அப்படின்ற மாதிரியெல்லாம் வெளியே ஒரு புரளி உண்டாக்கி மக்கள் நடுங்கி அந்த பகுதிக்கு யாரும் செல்வதில்லை. இதுக்கு பிறகு இன்னும் பல நேரங்களில் பலர் காணாமல் போயிருக்கிறார்கள் அந்த பகுதிக்கு சென்றவர்கள். அப்படி இருக்கும்போது உன் தங்கச்சி காணாமல் போய் அப்படின்னு வரும்போது உன் தங்கச்சியும் அந்த பகுதியில் தான் காணாமல் போயிருக்கணும், அதுதான் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹில் சொன்ன பிறகு இவங்க 5 பேருமே அந்த பள்ளத்தாக்கு இருக்கக்கூடிய ஏரியாவிற்கு செல்கிறார்கள். அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஒரு பங்களா இருக்கிறது. அந்த பங்களாவிற்குள் இந்த 5 பேரும் நுழைகிறார்கள். நுழைந்த பிறகு அந்த பங்களாவில் என்ன நடக்கின்றன அப்படின்றதான் இந்த படத்தினுடைய முழு கதையும். பல திடுக்கிடும் சம்பவங்கள் அங்கு நடக்கின்றன. இவங்க எல்லாருக்குமே மரணத்தை தழுவக்கூடிய பல சம்பவங்கள் நடக்கின்றன. பல நேரங்களில் இவர்கள் மரணத்தின் விளிம்புக்கே செல்கிறார்கள், மரணமும் அடைகிறார்கள். மரணம் அடைஞ்சிட்டு மறுநாள் உயிரோடு இருப்பாங்க எல்லாமே. இதை ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போனால் இதை லாஜிக்கெல்லாம் பார்க்காதீங்க. பொதுவாக ஆங்கில திரைப்படங்களில் பொதுவாக திடுக்கிடும் சம்பவங்களை கொண்ட, திகில் சம்பவங்களை கொண்ட ஹாரர் மூவிஸ் அப்படின்லாம் வரும்போது அதில் லாஜிக்கே நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு திரைப்படம் எப்படி எடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்றத மட்டுமே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு லாஜிக்கெல்லாம் பார்க்காம இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, இதெல்லாம் காதில் பூ சுற்றுறது மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காம எடுத்துக்கிட்ட கதையை எப்படி நேர்த்தியாக திரைக்கதை அமைத்து படமாக்கி இருக்கிறார்கள் அப்படின்றத மட்டுமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத இப்போவே நான் சொல்லிடுறேன். படத்தில் ஒவ்வொரு இரவுமே
திடுக்கிடும் சம்பவங்கள் பல நடக்கும். கிட்டத்தட்ட நம்ம மனசில் பதைப்பு உண்டாகக்கூடிய அளவிற்கு பல நிகழ்வுகள் நடக்கும். இந்த படத்தினுடைய கதாபாத்திரங்கள் 5 கதாபாத்திரங்களுக்குமே திடுக்கிடும் சம்பவங்கள் நிறைய நடக்கும். அவங்களுடைய உயிரே அவர்களிடமிருந்து போகக்கூடிய அளவிற்கெல்லாம் நடக்கும். இறந்து போய் மறுபடியும் உயிரோட, இது மாதிரி பல தடவை அவர்கள் இறப்பார்கள், பல தடவை அவர்கள் உயிருடன் வருவார்கள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படியெல்லாம் ஆன பிறகு படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் அப்படின்போது 13 இரவுகள் இவங்க அந்த பங்களாலேயே இருப்பாங்க. 13 இரவுகள் கடந்துடும். 13 இரவுகளுக்கு பிறகு 13வது இரவை தாண்டிய பிறகு அன்டில் டான் அப்படின்னு படத்துக்கே பேர் வச்சிட்டாங்கல்ல, பொழுது புலரும் வரை, அதான் படத்தினுடைய பேர். அப்படி வரும்போது பொழுது புலரும் 13 நைட்டு முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து பொழுது புலருவதற்கு முன்னால் என்ன நடக்கிறது அப்படின்றதான். அந்த 13வது இரவு அன்று காணாமல் போன அந்த சிறுமியான மெலனியை இவர்கள் பார்த்து விடுவார்கள் அங்கேயே. அந்த சிறுமி இவர்கள் நினைத்த கோலத்தில் அல்லாமல் இவர்களே பார்த்து நடுங்கக்கூடிய தோற்றத்துடன் அவள் இருப்பாள். அதற்கு பிறகு அந்த சிறுமியையும் காப்பாற்றி அந்த சிறுமி இப்படி ஆனதற்கு காரணமான மனிதர்களை தாக்கி அழித்து அந்த 5 பேரும் அந்த இடத்திலிருந்து எப்படி வெற்றிகரமாக திரும்பி வருகிறார்கள் அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. 103 நிமிடங்கள் நீளத்தை கொண்ட திரைப்படம் இது. 1.25 மணி நேரம் தான் சொல்லப்போனால். இந்த 1.25 மணி நேரத்தில் எந்த அளவிற்கு படத்தை பார்ப்பவர்களை நாற்காலியுடன் இறுக கட்டி போட்டு அமர செய்து ஒரு திரைப்படத்தை எடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு ஆர்வத்தை தூண்டக்கூடிய அளவிற்கு இந்த படத்தினுடைய அனைத்து காட்சிகளும் படமாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிப்பு கலைஞர்கள் அனைவரும் தங்களுடைய கதாபாத்திரங்களுக்கு எந்த அளவிற்கு தங்களுடைய அருமையான நடிப்பால் பெருமை சேர்க்க வேண்டுமோ அதை அருமையாக அனைவருமே செய்திருக்கிறார்கள். மேக்சிம் அலெக்சாண்ட்ரே அவர்தான் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இந்த ஒளிப்பதிவாளர் இந்த திகில் படத்திற்கு அருமையாக லைட்டிங் அமைத்து அந்த திகில் காட்சிகள் மனதில் ஆழமாக பதியக்கூடிய அளவிற்கு முத்திரையை படம் முழுக்க பதித்திருக்கிறார். மைக்கேல் ஆலர் இவர்தான் இந்த படத்தினுடைய பட தொகுப்பாளர். ஒரு திடுக்கிடும் சம்பவங்களை கொண்ட திரைப்படத்தில் ஒரு எடிட்டருடைய பங்கு எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை இவர் படத்தினுடைய அனைத்து காட்சிகளிலும் எடிட்டிங் செய்திருப்பதன் மூலம் நம்மால் உணர முடிகிறது. பெஞ்சமின் வால்ஃபிச் இவர்தான் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர். ஒரு திடுக்கிடும் சம்பவங்கள் நிறைந்த ஒரு திரைப்படத்திற்கு இசையமைப்பாளருடைய பங்கு எந்த அளவிற்கு பொருத்தமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை அருமையாக நிறைவேற்றி இருக்கிறார் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர். டேவிட் எஃப் சான்பர்க் இயக்கி இருக்கக்கூடிய இந்த திகில் திரைப்படத்தை ஒரு முறை நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீர்கள் என்றால் ஒரு மாறுபட்ட திடுக்கிடும் சம்பவங்களை கொண்ட ஒரு திரைப்படத்தை நாம் பார்க்கிறோம் என்ற உணர்வு படம் முழுக்க உங்களுக்கு உண்டாகும் என்று எனக்கு தெரியும்.